வணக்கம். இது இந்து தமிழின் முக்கிய செய்திகள். காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க மாநிலங்களவையில் அனுமதி மறுக்கப்பட்டதால் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்தினால் இரு நாடுகளுடனான இந்தியாவின் நல்லுறவு பாதிக்கப்படும் என மத்திய அரசு தொடர்ந்து தெரிவித்து வருகிறது. நேற்று மக்களவையில் இவ்விவகாரம் எதிரொலித்தது குறிப்பிடத்தக்கது. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் நாடுகளின் தலைவர்கள் புதிய வளர்ச்சி வங்கியை தொடங்கி வைத்துள்ளனர். முதல் 5 ஆண்டுகளுக்கு இந்த வளர்ச்சி வங்கியை இந்தியா தலைமை ஏற்று நடத்துகிறது. இதன் முதல் சிஇஓவாக இந்தியர் ஒருவர் நியமிக்கப்படுவார் என்று வெளியுறவு செய்தி தொடர்பாளர் சையத் அக்பருதீன் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். தமிழர் கலாச்சாரத்திற்கு எதிராக செயல்படும் தனியார் கிளப்புகளின் அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் அதற்கான சட்ட மசோதா நடப்பு கூட்டத்தொடரிலேயே நிறைவேற்றப்படும் என்றும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று விதி எண் 110 கீழ் முதல்வர் இதை அறிவித்தார். பயங்கரவாதி ஹபீஸ் சயீதை பத்திரிகையாளர் பிரதாப் வைதிக் சந்தித்ததை அரசோடு தொடர்பு படுத்தக்கூடாது என்றும் இந்த பிரச்சனையில் மத்திய அரசை பொறுப்பேற்க கூறுவதை எந்த வகையிலும் ஏற்க முடியாது என்றும் சிவசேனை தெரிவித்துள்ளது. அதேவேளையில் ஹபீஸ் சயீதை சந்தித்த வைதிக் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு அக்கட்சி வலியுறுத்தியுள்ளது. உத்தராகண்டில் கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. கேதார்நாத், பத்ரிநாத், யமுனோத்ரி, கங்கோத்ரி போன்ற புனித தலங்களுக்கு செல்லும் வழி துண்டிக்கப்பட்டுள்ளது. உத்தரகாசி, பித்தோர்கர், சமோலி, ருத்ரபிரயாக் போன்ற பகுதிகளில் நிலச்சரிவு பாதிப்பு ஏற்பட அதிக வாய்ப்பு இருப்பதால் அப்பகுதியில் பொதுமக்களுக்கு உதவும் வகையில் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். தமிழர் தேசிய முன்னணியில் மாநில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தலைவராக பழநெடுமாறனும் துணைத் தலைவர்களாக இயக்குனர் வி. சேகர் உள்ளிட்ட 11 நபர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஏற்கனவே இதே கொள்கைக்காக செயல்பட்டு வந்த 60க்கு மேற்பட்ட அமைப்புகளை ஒன்றிணைத்து இந்த முன்னணி உருவாக்கப்பட்டது. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.